கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் வல்லமையுள்ளவராக தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலே எப்படி நோக்கி பார்க்கிறதோ அப்படியே பூமியிலும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய வல்லமை பரலோகத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே பூமியிலேயும் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை பரலோகத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே எப்படி வெளிப்படுகிறதோ அப்படியிலே பூமியிலும் மனுஷங்க மத்தியிலையும் வெளிப்படுது. பிரியமானவர்களே, ஒரு ரகசியம் சொல்லட்டும். மனுஷங்களுக்கு மாத்திரம்தான் கிட்ட தூரம் அப்படின்னு ரெண்டும் வெவ்வேறு காரியங்களாக தோணுது. கிட்ட இப்போ பக்கத்தில் நடக்கிற காரியம், வெகு காலம் கழித்து அல்லது வெகு காலத்துக்கு முன்னால் நடந்த காரியம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மாத்திரம்தான் ரெண்டு விதமாக பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பக்கமும் ஒன்று தான், தூரமும் ஒன்று தான். நம்மால் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரமே பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போது வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக நான் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா தொலைநோக்கியின் வழியாக அண்ட சராசரங்களையும் நாம் பார்க்க முடியுது, நட்சத்திரங்களை பார்க்க முடியுது, இன்னுமாக சூரியனை பார்க்க முடியுது, சந்திரனை பார்க்க முடியுது. இப்படி மனிதர்கள் சமீபமாக எதெல்லாம் இருந்துச்சோ, தூரமாக எதெல்லாம் இருந்துச்சோ அதில் பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் மனிதர்களும் பார்க்க முடியாத தூரங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. அதை குறித்து நம்ம கண்ணிலையும் பார்க்க முடியாது, நம்முடைய மூல அறிவிலையும் நமக்கு எட்டாது. ஆனால் ஒரு காரியம் சொல்லட்டும், கர்த்தரே சர்வ வியாபிகர். அவர் ஒரே வேளையில் எல்லா இடங்களையும் இருப்பார். அதனால் கர்த்தருக்கு மறைவாக ஒரு காரியமும் கிடையாது. கர்த்தர் காணாதபடி யாராலும் தங்களை மறைவிடங்களை ஒழித்து கொள்ள முடியாது. கர்த்தர் வானத்தையும் நிரப்புறாரு, பூமியை நிரப்புறாரு. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் வானத்தில் இருக்கிற மாதிரி பூமியிலேயும் இருக்கிறது. கர்த்தர் வெளிச்சத்திலையும் பார்க்குறாரு, இருட்டிலையும் பார்க்குறாரு. அதனால் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு